கோட்டைப்படிகளில் பவுல். சகோதரரே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப் போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான். அவன் எபிரேய பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்டபொழுது அதிக அமைதலாய் இருந்தார்கள். அப்பொழுது அவன், சகோதரரே பிதாக்களே, சகோதரரே பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப் போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான். பவுல் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசிக்கிறார். ஆசியா நாட்டில் இருந்து வந்த யூதர்கள் அவரை தேவாலயத்தில் கண்டு ஜனங்கள் எல்லோரையும் எடுத்துவிட்டு பவுலுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். அவரை கொலை செய்ய எத்தனித்திருக்கிறார்கள். எருசலேம் முழுவதும் கலகமாயிருக்கிறது. சேனாபதி பவுலை யூதர்கள் கையில் இருந்து விடுவித்து 2 சங்கிலிகளினாலே அவரை கட்டி கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிடுகிறார். அவர் படிகளின் மேல் ஏறின போது ஜனக்கூட்டமும் அவருக்கு பின் செல்லுகிறது. ஜனங்களுடனே பேசும்படி தனக்கு உத்தரவாக வேண்டும் என்று பவுல் சேனாபதியை கேட்டுக்கொள்கிறார். உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து எபிரேய பாஷையிலே பேசத் தொடங்குகிறார். திரளான ஜனங்கள் பவுலுக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். ஆனால் பவுல் அவர்களை பார்த்து பயப்படவில்லை. தெளிந்த சிந்தனையுடன் இருக்கிறார். கர்த்தர் அவருடைய இருதயத்தை தளர விடாமல் திடப்படுத்தி இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் பவுல் மன ரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டிருக்கிறார். ஏராளமான ஜனங்கள் தன்னை தூஷிப்பதனால் பவுல் அவர்கள் மீது கோபப்படவில்லை. அவர்களுக்கு விரோதமாக கோப வார்த்தைகளையோ சாப வார்த்தைகளையோ பேசவில்லை. பவுல் அவர்களை மிகவும் மரியாதையோடு சகோதரரே பிதாக்களே என்று அழைக்கிறார். யூதர்கள் பவுலை துன்பப்படுத்துகிறார்கள். ஆனால் பவுலோ அவர்களை நேசிக்கிறார். அவர்களை சகோதரரே என்று அழைக்கிறார். தான் சொல்லப் போகிற நியாயங்களுக்கு அவர்கள் செவி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். பவுல் அவர்களை சகோதரரே என்று அழைப்பதனால் தன்னையும் அவர்களில் ஒருவனாக பாவிக்கிறார். அவர்களை பிதாக்களே என்றும் அழைக்கிறார். அவர்கள் ஆசாரியரின் பிதாக்களாய் இருக்கிறார்கள். பவுல் யூதரின் மகனாய் இருக்கிறார். தன்னையும் அவர்களையும் வேறு பிரிக்காமல் ஒன்று போல பாவித்து பேசுகிறார். நாம் மனுஷரை முகஸ்துதி செய்யக்கூடாது. ஆனாலும் பிறருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கட்டாயம் கொடுக்க வேண்டும். யாரையும் அவமரியாதை செய்யக்கூடாது. நம்முடைய பேச்சினால் யாரையும் கோபப்படுத்தக்கூடாது. யூதர்கள் அவர் மீது பாய்ந்து அவரை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். சேனாபதியும் போர் சேவகரும் பவுலை அவர்களுடைய கைகளில் இருந்து பாதுகாத்து கோட்டைக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் பவுல் யூதர்களோடு பேசுவதை நிறுத்தவில்லை. தன்னுடைய ஜீவனுக்கு ஆபத்து நேரிட்டாலும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதில் பவுல் உறுதியாக இருக்கிறார். பவுல் அவர்களிடம், நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப் போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்று அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறார். பவுலின் வார்த்தைகள் நியாயமான வார்த்தைகள். நாம் ஒருவரை குற்றப்படுத்தும் போது அவருடைய நியாயத்தை அவர் எடுத்துச் சொல்ல அவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பு தனக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் தான் சொல்லப் போகிற நியாயங்களுக்கு அவர்கள் செவி கொடுக்க வேண்டும் என்றும் பவுல் அவர்களை கேட்டுக்கொள்கிறார். எபிரேய பாஷை. அவன் எபிரேய பாஷையில தங்களுடன் பேசுகிறதை அவர்கள் கேட்டபொழுது அதிக அமைதலாய் இருந்தார்கள். அப்பொழுது அவன், பவுல் அவர்களோடு எபிரேய பாஷையில் பேசுகிறார். இது யூதருடைய பாஷை. பழைய ஏற்பாடு ஆதியிலே எபிரேய பாஷையில் எழுதப்பட்டது. அந்த எபிரேய பாஷைக்கும் இக்காலத்து எபிரேய பாஷைக்கும் வித்தியாசம் உள்ளது. இவர்கள் எபிரேய பாஷையில் ஒரு கிளை பாஷையான சீரியாக் பாஷையை பேசுகிறார்கள். தன்னுடைய பேச்சை கேட்கிறவர்கள் எல்லோரும் யூதர்கள் என்பது பவுலுக்கு தெரியும். தன்னுடைய இனத்தாரிடம் அவர்கள் பேசுகிற எபிரேய பாஷையில் பேசி பவுல் அவர்களுக்குரிய மரியாதையை கொடுக்கிறார். இதன் மூலமாக தானும் ஒரு யூதன் என்பதை பவுல் மற்ற யூதர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். பவுல் சொல்லுகிற நியாயங்கள் அங்கு கூடியிருக்கிற யூதர்களுக்கு தெளிவாக புரிகிறது. அவர்கள் எல்லோரும் பேசுகிற பொதுவான பாஷையாகிய எபிரேய பாஷையிலே பவுல் பேசுகிறார். அவர் தங்களுடனே எபிரேய பாஷையிலே பேசுகிறதை அவர்கள் கேட்டபோது
அதிக அமைதலாய் இருக்கிறார்கள். சேனாபதி பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் பவுல் சேனாபதியிடம் கிரேக்கு பாஷையில் பேசினார். இது சேனாபதிக்கு ஆச்சரியமாயிற்று. பவுல் எபிரேய பாஷையில் பேசுவதை கேட்டு யூதர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். சேனாபதியும் யூதர்களும் பவுலின் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்கள். பவுல் தங்கள் பாஷையில் பேசுவதனால் அவருடைய வார்த்தைகளை கவனித்து கேட்கிறார்கள். இந்த உலகத்தில் ஏராளமான ஞானிகளும் நல்லவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் மற்றவர் மத்தியில் பேசும்போது அவர்களுக்கு புரிகிற பாஷையில் பேச வேண்டும். புரியாத பாஷையில் பேசுகிறவர்கள் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவர்கள் போல இருப்பார்கள்.